ஹாய்ங்க. என்னன்னே தெரியல. ஒரு 3 டேஸா வந்து ஸ்வீட் சாப்பிடணும் போலயே இருந்துச்சு. அதனால ஈவினிங் வந்து கேக் தான் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணேன். இது வந்து வீட் கேக்கு தான். ஜஸ்ட்டு வீட் ஃப்ளார் வந்து 1 1/2 கப்ஸும், சுகர் 1 கப்பு, ஆயில் வந்து 1/4 கப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, கொஞ்சம் பேக்கிங் பவுடர். இது மட்டும் தான் போட்டு பண்ணியிருந்தேன். சூப்பரா இருந்துச்சுங்க. நல்லா ஃப்ளஃபியா, சாஃப்ட்டா வந்துருந்துச்சு. அப்புறம் அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஜெய்க்கு வந்து சிம்பிளா வெஜிடபிள் பிரியாணி மாரி ஒரு ரைஸ் பண்ணி அவனுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணி குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் அவங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் லைப்ரரி கூட்டிகிட்டு போயிருந்தேன். இங்கே வந்து லைப்ரரியில வந்து அ ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ரொம்ப என்ஜாயும் பண்ணுவாங்க. இந்த டைம் வந்து கிரையான்ஸ் டேக்காக, அதாவது வேர்ல்டு கிரையான்ஸ் டேக்காக கிரையான்ஸ் வச்சு நிறையா ஒர்க் மாரி பண்ணியிருந்தாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஸ்லைம் மேக் பண்ணுறது. அதுக்கு வந்து ஸ்லைமுக்கான க்ளூவும் ஆக்டிவேட்டரும் அவங்களே குடுத்துட்டாங்க. அத வந்து நம்ம வாங்கிட்டு வந்து கிரையான்ஸை வந்து ஷார்ப்னர் வச்சு துருவி போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்லைம் மேக் பண்ணி விளையாடலாம். இன்னொன்று வந்து கிரையான்ஸை வச்சு ஹீட் ட்ரை பண்ணி அது மெல்ட் ஆகும்போது அதை ஒரு கேன்வாஷ் போர்டில் வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் கிரையான்ஸை பற்றி ஒரு ஸ்டோரியும் கிட்ஸுக்கு வந்து இது பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ஈவெண்ட்டு. ஜெய், ஆதி 2 பேரும் கூட சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரி தாங்க எங்களுக்கு இந்த டே போச்சு. இன்னொரு மினி விலாகில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.